இந்த தில்ல இந்த வீரத்தை நீ ஜெயலலிதா காட்டிருக்கியா? தலைவா படத்துக்கு தடை வந்த போது நீ கை கட்டி குப்புற விழுகாத குறையா நீ மன்னிப்பு கேட்டியா? அன்னைக்கு நீ கேட்டியா? அப்ப சர்வாதிகாரமாக உன்னை நடத்துகிறவர்களிடத்தில் கைகட்டி பண்ணுகிற விஜய் உன்னை ஜனநாயகமாக சமத்துவமாக நடத்துகிற ஒரு தலைவரை பார்த்து நீ சவால் விடுவேன். நீ மாமல்லபுரம் ஈசிஆர் ரோட்ல போனீங்கன்னா சாயங்காலம் கிளப் வச்சிருக்கான், எல்லாருமே டான்ஸ் ஆடிருக்கான். விஜய் நடனம் ஆடித்தான் நடனத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு ஒன்று நாள் சொல்லிடுவோம். ஒருத்தன் போய் பேட்டி கொடுக்க தில்லு இல்லாமல், ஒரு மக்களை சந்திக்க தில்லு இல்லாமல், பத்திரிகையாளர்களை சந்திக்க தில்லு இல்லாமல் ஒருத்தன் போய் ஒளிஞ்சுக்குவான். அவனை போய் நீ பேசிட்டு அவன் வீட்டில் காப்பியை குடிச்சிட்டு வந்தா அவர் என்ன பேசினார் நீ பேசுறேன். எனக்கு அவர் என்ன தேவகுமாரனா, கடவுளின் தூதரா? நான் விஜய், எல்லாருமே விஜய், இங்க இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய். அப்ப ராஜ்மோகனை ஏன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டேன்? எல்லாரும் விஜய் தானே. அப்ப தேர்தலை சந்திப்பதற்கு அவருக்கு தில்லு இல்லைங்கிறத ஒத்துக்கிறியாப்ப? விஜய் ஒரு பயங்கரவாதியா? என்ன வெடிகுண்டு பதுக்கி வச்சிருக்கியா அவன் வீட்டுக்குள்ள? வெளியே வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உன்னை அறியாமை காரணம், முட்டாள்தனம் காரணம், அரசியல் அறியாமை தானே காரணம். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலை நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்காவினுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. அதில் தலைவர் விஜய் அவர்கள் உரையாற்றினார். எப்போதும் போல பல விஷயங்களை கோடிட்டு பேசியிருக்காரு. எப்போதும் ஒரு இடைவெளிக்கு பிறகு அந்த ஒரு மாத காலத்தில் என்ன நடந்ததோ அதையெல்லாம் வைத்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. அதே போல் அதிமுகலேருந்து தொடங்கி திமுக எல்லாத்தையும் பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அவருடைய உரையை? கடந்த 2 ஆண்டு காலத்திலே ஒரு கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து என்ன சாதித்திருக்கிறோம்னு ஒரு அறிக்கையை அவரால் வெளியிட முடியுமா? நீங்க தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறவர்கள் கூட நான் 22,000 மரக்கன்றுகளை நட்டேன்னு சொல்றான்ல. ஏதோ ஒன்று சொல்றான்ல, இத்தனை குழந்தைகளை நான் படிக்க வச்சேன், நான் ஒரு மருத்துவ உதவிகளை, அனாதை புணங்களை எல்லாம் நான் எடுத்துட்டு போய் புதைச்சேன், 450 புணங்களை புதைச்சிருக்கேன் சொல்றான். தொண்டு நிறுவனங்கள்லாம் நூற்றுக்கணக்கான பேருக்கு நான் இந்த உதவி செஞ்சிருக்கேன். இந்த மாதிரியான வயோதிகர்கள், ரொம்ப வயது முதிர்ந்தவர்கள், அவங்கெல்லாம் முதியோர் இல்லத்தில் வச்சு நாங்கள் பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. விஜய் கட்சி ஆரம்பித்த இந்த 2 ஆண்டுகள்ல அவர் கிழித்தது என்ன, சாதித்தது என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காங்க. அதாங்க, சினிமா பார்க்கறதுக்கு ஒரு விஜய் இருக்கான் ஒரு வீட்லயும். நான் அதை எப்பவுமே மறுக்க மாட்டேன். ஏன்னா விஜய் எல்லா வீடுகளையும் போய் சேர்ந்துட்டாருன்னு சொல்லும் போது நான் சொன்னேன், உண்மைதான். கேடிவியில் ஒரு படம் போடும்போதுலாம் எல்லார் வீடுகளையும் போய் சேர்ந்துருவார்ல. இப்போ நான் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுகிறேன் மாலை நேரத்தில், நான் கூட சொல்லலாம் சாயங்காலம் 7 மணி ஆனால் நான் எல்லா வீடுகளையும் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஓட்டு போடுறதுக்கான ஆட்கள் ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினையே தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட அவர் சொல்லுவாரு, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறேன்னு விசில் சின்னத்துக்குன்னு சொல்லுவாரு. அவர் ஏன் சொல்றாரு? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அவர் உன்னைய மாதிரி நிதானம் இல்லாம போதையில இருக்கிறாரா சொல்றதுக்கு? சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்க இருக்கு? திமுக ஒரு தீய சக்தி, நான் தூய சக்திங்கிறேன். நீ தூய சக்தி என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் திமுக ஒரு தூய சக்தி சொல்றதுக்கு 1000 ஆதாரங்கள் இருக்கு. இங்கே தமிழ்நாடு முழுக்க போடப்பட்டிருக்கிற நெடுஞ்சாலைகள், மேம்பாலங்கள், மாவட்டந்தோறும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரிகள், எல்லா கிராமங்களிலும் பின்தங்கிய ஊர்களிலுமே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பள்ளிக்கூடங்கள், இப்படி எத்தனையோ கட்டமைப்பை இன்றைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட மாநிலங்களிலே இன்னும் இந்த இலக்கை அடைவதற்கு 50 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கட்டமைப்பை வலிமைப்படுத்தி இருக்கிறார்கள். திராவிட இயக்கம் இல்லாமல், திமுக இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எதிரிகளால் கூட நேர்மையாக எழுதவே முடியாது. நான் திராவிட இயக்கம் திமுக மட்டும் சொல்லல, அதிமுகவும் கூட திமுகவோடு போட்டி போட்டு பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதிமுக சத்துணவு திட்டம் கொண்டு வரும் அப்படின்னா, அம்மா உணவு கொண்டு வரும் அப்படின்னா, திமுக காலை உணவு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அதிமுகவும் திமுகவும் அடித்துக் கொண்டால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் விளைகிறது என்று அர்த்தம். அந்த அளவிற்கு 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள். இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. தாலிக்கு தங்கம் திட்டம்னு அவங்க சொன்னாங்கன்னா, இவர்கள் புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், ஒவ்வொரு ஊர்களிலுமே புத்தக திருவிழாவின் வழியாக அறிவு திருவிழாக்களை கொண்டாடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்கள், டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அவரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்பெல்லாம் பணக்கார வீட்டு குழந்தைகள் மட்டும், வசதியானவர்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும், ஏற்கனவே படித்தவர்கள் வீட்டு குழந்தைகளுக்கு மட்டுமே அதை தயாரிப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு அதுக்கான கோச்சிங் சென்டரை அரசாங்கமே நடத்துகிறது. இப்படி 1000 விஷயங்களை சொல்ல முடியும், சாதனைகளை. விஜயுடைய அரசியல் அனுபவத்தை ஒரு எடப்பாடியோட ஒப்பிட முடியுமா? நான் கேட்கிறேன்.
எடப்பாடி சொல்றாரு, நான் 52 வருஷமா அரசியல்ல இருக்கேன். பாஜக சிலுவம்பாளையம் தலைமையில் மற்றும் பலர் அப்ப அதிமுக பெரிதாவே எடுத்துக்கல அவரு. இல்லைங்க, நீ பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் சொல்றது மாதிரி நீ அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னு சொல்றது மூலமா அந்த கட்சி இல்லாம போயிருமா? நடக்க போற சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அவ்வளவுதான் தேர்தல். மோடி வேண்டுமா வேண்டாமா அதான் நாடாளுமன்ற தேர்தல். ஸ்டாலின் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் அவருக்கு வாக்களிப்பாங்க. ஸ்டாலின் வேண்டாம் சொல்லக்கூடியவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பாங்க. இப்போது இருமுனை போட்டி தான் நடக்க போகுது. 3வது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கிற இடத்தை நகர்த்தி கொண்டு வந்து தாவேகா வரப்போகுது. உனக்கு நியாயமா போட்டி யாரு கூட தெரியுமா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டியே கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. நாத்தாக்காவா தாவேகாவா அவ்வளவுதான் போட்டி. தமிழ்நாட்டில் அதிகமா பொய் பேசுற சீமானா, அப்பப்போ பொய் பேசுற விஜய், அவ்வளவுதான் போட்டி. போட்டிக்கு நீ ஸ்டாலினுடைய அரசியல்ல நீ என்ன எதை நீ சமன் செய்வ? நீ என்டிடிவி கான்க்ளேவ்ல கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலினோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியோ ஹைலைட்டாக பேசப்படல. கலந்து கொள்ளாத விஜய், பேட்டி கொடுத்த விஜய் இன்னைக்கு ஹைலைட்டா பேசப்படுறாருல்ல. நீங்க நான் சொல்றேன், கூட்டம் கூடுறது இந்த மாதிரியான கும்மாளம்லாம் இருக்குல்ல, இது எல்லாருமே செய்யறான். நீங்க மாமல்லபுரம் ஈசிஆர் ரோட்ல போனீங்கன்னா சாயங்காலம் கிளப் வச்சிருக்கான், எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். விஜய் நடனம் ஆடித்தான் நடனத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு கொஞ்ச நாள்ல சொல்லிடுவாங்க. இது எப்படி அரசியல்? நான் என்ன கேட்குறேன், ஒரு சாலையில் இப்போ நம்ம போகிறோம், திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கும்பல் கூடுவான், 200-300 பேர் கூடுவான். அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்லன்னு வண்டியை விட்டு இறங்கி போய் கூட ஓடி போய் பார்ப்பான். ஆனால் அடிபட்டவனை தூக்குறவன் ஒரு 4-5 பேர் தான் அந்த இடத்துல தூக்குவான். 500 பேர் கூடுனா கூட 5 பேர் தான் உதவி செய்வான். ஆம்புலன்ஸுக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான், ஒருத்தன் உடலை காயப்பட்ட உடலை தூக்குவான், ஒருத்தன் மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ணுவான், சம்மந்தப்பட்ட ஆளுக்கு சொல்லுவான். ஒரு 5 பேர் தான் களப்பணி செய்வான். இந்த 500 பேர் வேடிக்கை பார்ப்பான். இந்த 500 பேருனால அந்த உயிர் காப்பாற்றப்பட போகுதா? அந்த 5 பேரால காப்பாற்றப்பட போகுதா? இவங்க அதைத்தான் சொல்றாங்க, எங்களுக்கு 500 பேர் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்றான். களத்தில் யார் வேலை செய்கிறார்களோ அவங்க மட்டும்தாங்க அரசியல் இருக்க முடியும். வேற யார் இருக்க முடியும்? எச் ராஜாவுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் அடிக்குது, டப்புன்னு பக்கவாதத்தில் மூளைக்கு போகிற ரத்தம் கட்டாகுது, அப்படியே மயங்கி விழுகிறாருன்ன உடனே பக்கத்தில் மருத்துவர் தானே காப்பாற்ற முடியுது. அப்ப அங்க இந்த டாக்டர் அது அஃபீஸா தமிழிசை சவுந்தரராஜன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஆமாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் மெடிக்கல் பிராக்டிஸை கைவிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. இப்ப தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எந்த ஊசி ஓடணுங்கிறது மறந்து போயிருக்கோம். 20 வருஷம் ஆச்சுல பிராக்டிஸ் பண்ணி. இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்டரா ஹபீஸ் தான் இருக்காரு. அதனால அவர் டக்குன்னு அவர் உடனே போய் அவர் அந்த மருத்துவ உதவி செய்யறதுல அந்த ஆளை கொன்றாதியடா, நீங்க வாட்டுக்கு அப்போலோவுக்கு கூட்டிட்டு போறோன்னு போற வழியில உயிர் புரிஞ்சிருச்சுன்னு தகவலை கொண்டு வந்துடாதியா, தமிழ்நாட்டுக்கு கலவரம் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல கொண்டு போனாதான் விரைந்து கொண்டு போக முடியும் அப்படின்னு சமயோசிதமா ஒருத்தர் சொல்றாரு. அவரை இஸ்லாமியரா, அவர் தமிழரா, அவர் திமுக காரரா என்று பார்ப்பதை விட அவசரத்துக்கு உதவிய ஒரு மருத்துவர். நீ வாழ்நாள் முழுக்க யாரை எதிர்த்து பேசுகிறையோ அந்த சமயத்தை சேர்ந்த அந்த மதத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் உயிரை காப்பாற்றிக்க. நீ பல பேர் உயிரை எடுக்கிறதுக்காக கலவரத்தை தூண்டினவன் நீனு. உன் உயிரை ஒருத்தன் காப்பாத்தினான். இதுதான் உனக்கு காலம் தருகிறது. பல பேர் சொல்றான் சோசியல் மீடியாலாம் சிக்கந்தரும் எம்பெருமான் முருகனும் ஃப்ரெண்டுடா, அவரை பிரிச்ச பாவம் தாண்டா நீ, உனக்கு ஒத்த கையும் காலும் விளங்கலைங்கிறான். நான் அதை ஏற்க மாட்டேன். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஹபீஸ் காப்பாற்றிருக்கிறார். மீண்டும் திராவிட இயக்கத்தின் வெற்றியை அவர் பார்க்கணும். தன்னுடைய கதறல் சத்தத்தை எல்லாம் நம்ம திடீர்னு நின்று போயிடக்கூடாதுங்கிறது தான். குறிப்பா என்டிடிவி கான்க்ளேவ்ல அவர் கலந்து கொள்ளல. ஆனால் அந்த என்டிடிவியினுடைய ஊடகவியலாளர்கள் அங்க போய் பார்த்து அவங்க என்ன பேசினாரு, ஆஃப் ஸ்கிரீன் பேட்டியில என்ன பேசினாருன்னு ஒரு பேட்டி கொடுக்குறாங்கல்ல. ஆமா, இந்த நடைமுறையை நீங்க ஒரு அரசியல் விமர்சகரை எப்படி பார்க்குறீங்க? அதை இதை விட ஒரு தற்கொலை முயற்சி என்ன இருக்க முடியும்? இந்த பத்திரிகைக்காரன்லாம் ஏன் இன்னும் சூசைட் பண்ணாம இருக்கான்னு நான் கேட்க விரும்புறேன். என்டிடிவியில வேலை செய்யறவன்லாம் மான இனம் உள்ளவனா கேட்க விரும்புறேன். மானமுள்ள 1000 பேருடன் போராடலாம், மானமற்ற ஒருவனோடு போராடவே முடியாது. ஒரு மானங்கட்ட பயில்க ஒருத்தன் போய் பேட்டி கொடுக்க தில் இல்லாம, ஒரு மக்களை சந்திக்க தில் இல்லாம, பத்திரிகையாளர்களை சந்திக்க தில் இல்லாம ஒருத்தன் போய் ஒளிஞ்சுக்குவான். அவனை போய் நீ பேசிட்டு அவன் வீட்டில் காப்பியை குடிச்சிட்டு அவர் என்ன பேசினார்னு நீ பேசுற. எனக்கு அவர் என்ன தேவகுமாரனா, கடவுளின் தூதரா?
உனக்கு மட்டும்தான் தரிசனம் தருவாரா? அவர் என்ன மக்களை பார்க்க மாட்டாரா? பத்திரிகையாளரை பார்க்க மாட்டாரா? அப்ப வெளியில வந்துட்டோம்னா அரசியல்ல நம்ம ஒரு ஞான சூனியம், நமக்கு அறிவில்லைங்கிறது தெரிஞ்சிருங்கிறதுக்காக ஒளிஞ்சிருக்கிறான் ஒருத்தன். அவனை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நீ வேலை செய்யறேன்னா நீ பத்திரிகையாளர்னா நான் கேட்கிறேன். இதுக்கு நீ வேற வேலை பார்த்துட்டு போயிடலாம்ல. நீலாம் அரசியல்ல நீலாம் எதுக்கு இந்த நாட்டினுடைய 4வது தூணுங்கிற வெக்கமா இல்லையா? நூலாம்படையை நம்ம தூணுன்னு நினைச்சிருக்கோம். இவங்க எல்லாம் நூலாம்படை மாதிரி இருக்காங்க. இவங்களுக்கு ஏதாவது மான ஈனம் இருக்கா? வெக்கமான இருக்கா அவங்களுக்கு? நீலாம் பத்திரிகையாளரா? ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து அதிரச் செய்கிற கேள்விகளை எவ்வளவு பேர் கேட்டிருக்கான் பத்திரிகையாளர்ங்கிற பேர்ல. எவ்வளவு பேர் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக போராடி இருக்காங்க கடந்த காலங்கள்ல. இன்றைக்கு நிகழ்காலத்துல பல பேர் போராடித்தானே இருக்கான். இல்ல வெளியில ஏன் வரமாட்டேன்றாருன்னு தாவேக்கா தரப்புல கேட்டா, இப்போ ராஜ்மோகன்லாம் ஒண்ணு சொல்றாரு. நான் விஜய், எல்லாருமே விஜய், இங்க இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே விஜய். அப்ப அவங்க ராஜ்மோகனை ஏன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டேங்கிறார்? எல்லாரும் விஜய் தானே. அப்ப தேர்தலை சந்திப்பதற்கு அவருக்கு தில் இல்லைங்கிறத ஒத்துக்கிறியாப்ப? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் களப்பணிக்கு வரமாட்டேன், எவனையா கூட்டிட்டு போய் எலிஜா போயிருக்கான், என் ரசிகர் இருக்கான், மனநோயாளி மாதிரி இருப்பான், விசில் அடிச்சுட்டு இருப்பான், அவனை கூட்டிட்டு போய் எப்படி எல்லாரும் விஜய் ஆக முடியும்? இப்ப ராஜ்மோகன் படம் நடிக்க வேண்டியதுதானே ஜனநாயகம். அதையே விஜயே சொல்றாரு. இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி பேசியிருக்காருல்ல மேடையில. ஏன் வெளியில வா வெளியில வா வெளியில வான்னு கூப்பிடுறாங்க? ஆமாங்க, நான் ஒரு கோழை, நான் எப்படி வெளியில வருவேன்? என்னை உங்களை பார்ப்பதற்கு எனக்கு தைரியம் இல்ல. நீங்க நீச்சல் தெரியாதவன போய் நீங்க கடலுக்குள்ள வானா வந்தா நீங்க நீச்சல் தெரிஞ்சவன் கூப்பிடுறேன்னு வச்சுங்க. நான் கடல்ல நீச்சல் அடிக்கிறேன், எனக்கு நீச்சல் தெரியும், உங்களுக்கு நீச்சல் தெரியாது, கடலுக்குள்ள வானா வருவீங்களா? பயிற்சி இருந்தா தானங்க பைக்கே ஓட்ட முடியும். விமானம் எப்படி ஓட்ட முடியும்? விமானம் விபத்தாயிரும்ல. அஜித் பவாருக்கு நேர்ந்தது மாதிரி ஆயிரும்ல. நீ அஜித் பவாருக்கு நேர்ந்த விமான விபத்து மாதிரி தான் அரசியலிலே ஒரு மாபெரும் விபத்து தானே தாவேகா. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, அதானே உண்மை. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு சமூக நீதி தெரியுமா? நீ அண்ணாவை பத்தி பேசுறியா? உனக்கு அண்ணா எழுதிய ஆரியமாயை படித்திருக்கிறாயா? பெரியாரினுடைய கோட்பாடுகள் தெரியுமா? சமூக நீதி தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய வரலாறு தெரியுமா? எத்தனை நதிகள் ஓடுகிறது, எத்தனை மலைகள் இருக்கிறது, என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? எல்லாம் இயற்கை தெரியுமா? பூமத்திய ரேகையில என்ன இடத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? உனக்கு என்ன கனிம வளம் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை போராட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? முகம் தெரிந்ததுனாலேயே ஒருத்தன் முதலமைச்சர் ஆயிடுவாங்கிறது எவ்வளவு வேடிக்கையானது. முகம் தெரிந்தவர்கள் எல்லாமே முதலமைச்சர் ஆயிடுவாங்களா? எல்லா நடிகனும் தன்னுடைய முகத்தையே விசிட்டிங் கார்டா வச்சிருக்கான். எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது. இப்போ கமலஹாசன் நடிகன் இல்லையா? என்டிடிவி கூட்டத்தில் போய் அவர் கலந்துருக்காரு. அப்போ அவர் நடிகர் கிடையாதா? கமலஹாசனுடைய கால் தூசிக்கு நீ பெறுவியா அவன் கலைப்பணி செய்ததுல? அவர் பார்க்காத செல்வாக்கா? காக்கி சட்டை படம் ஓடிக்கொண்டிருந்த போது எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டம் 80-84 காலகட்டத்தில் அவர் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலே போய் இறங்குறாரு. கோயம்புத்தூரே சூழ்ந்து கொண்டது அவரை பார்ப்பதற்கு. உளவுத்துறையின் மூலமாக எம்ஜிஆருக்கு ரிப்போர்ட் போகுது. எம்ஜிஆர் அன்னைக்கெல்லாம் செல்போன் கிடையாது. எம்ஜிஆர் தொலைபேசி வழியாக அவர் தங்கியிருக்கிற ஹோட்டல் அறையினுக்கு கூடிய ஃபோனில் காண்டாக்ட் பண்ணி முதல்வரே பேசுகிறார். என்ன இந்த மாதிரி ரிப்போர்ட் வருது உங்களுக்கு, மக்கள் கூட்டம் வருதாமே, எதுவும் அரசியல் ஆசை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அன்றைய கமலஹாசன் சொல்றாரு, நான் அரசியலுக்கு வரமாட்டேன். எல்லாருக்கும் ஒரு காலகட்டங்கள்ல அப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு. ரஜினிகாந்துக்கு பின்னாடி எவ்வளவு கூட்டம் திரண்டுச்சு. அவர் தான் அதை வேண்டாம் என்று தவிர்த்து கொண்டார். எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு, மக்களினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தான் அதிமுகன்ற ஒரு கட்சி தொடங்கப்பட்டுச்சு. அதுபோல 2017 இருந்து இந்த மக்கள் அழுதுட்டு இருக்காங்க, அவங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு தான் இன்றைக்கு தாவேகா துவக்கப்பட்டிருக்கு. அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு கண்ணீர் வருதுன்னா என் அருகில் இருப்பவன் துடைக்க முடியுமா, இல்ல பனையூர் பங்களால பதுங்கி இருப்பவன் துடைக்க முடியுமா? நான் தான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, மிகப்பெரிய பயங்கரவாதிகள் என்று வர்ணிக்கப்பட்டவர்கள், வன்முறை கும்பலின் தலைவர்களா இருக்கிறவங்க, ஆயுத குழுவை நடத்தியவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? நக்கீரனுடைய இதழுக்கு வீரப்பன் பேட்டி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அவர் பத்திரிகையாளர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி ஒசாமா பின் லேடன்ல இருந்து மிகப்பெரிய ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கிறாங்களா இல்லையா? பிரபாகரன் பேட்டி கொடுத்திருக்கிறாரா இல்லையா? அப்ப மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட, அல்லது மிகப்பெரிய பிறருக்கு பெரிய ஆபத்தாக மாறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் கூட, ஆயுத குழுக்களை நடத்தியவர்கள் கூட, மாவோயிஸ்டுகள், இந்த மாதிரி பல குழுக்களை நடத்தியவர்கள் கூட பத்திரிகையாளர் செஞ்சிருக்கானே. அவர்களை விட நீ பெரிய பயங்கரவாதியா நான் கேட்கிறேன். விஜய் ஒரு பயங்கரவாதியா? என்ன வெடிகுண்டு பதுக்கி வச்சிருக்கியா அவன் வீட்டுக்குள்ள? வெளியே வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? உன் அறியாமை காரணம், உன் முட்டாள்தனம் காரணம், அரசியல் அறியாமை தானே காரணம். உனக்கு அரசியல் ஞானம் இல்லை, நீ ஒரு ஞான சூனியம், அதனால காரணம். வேற என்ன காரணம்? முதலமைச்சர் கொடுக்குற பேட்டிகள்லாம் ஸ்கிரிப்டட் பேட்டி. ஒரிஜினலா ஒரு பேட்டி கொடுக்க சொல்லுங்க, அடுத்த நாளே விஜய் வருவாரு. ஏங்க, ஸ்டாலின் நிரூபிக்க வேண்டிய இடத்துலயா இருக்காரு. அவர் நிரூபிச்சிட்டாருங்க.
நீ எப்படி சினிமாவில் நிரூபிச்சிட்டியோ உனக்கு பல கோடி பிஸ்னஸ் இருக்குங்கிற நீ எப்படி நிரூபிச்சிட்டியோ அது மாதிரி அவர் அரசியலில் அவர் எமர்ஜென்சி காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் அவர் படிநிலையில் சட்டமன்ற உறுப்பினராகி மேயராகி உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக இருந்து துணை முதலமைச்சராக இருந்து பல களப்பணி ஆற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத அரசியல் தலைவராக அவர் ஒரு வெற்றிகரமான நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிச்சு எல்லா தேர்தல்களும் வெற்றி வாகை சூடி அவர் வந்து முதலமைச்சர் அமர்ந்திருக்கிறாரு. நீ அவரோட வம்புக்கு எடுக்கிற. இப்போ கிங்காங் கூப்பிட்டா நீ வருவியா? கிங்காங் கூப்பிட்றான், நான் விஜய் என் கூட போட்டி போட தயாரான்னு கேட்டா நீ கிங்காங் பதில் சொல்லுவியா? யோகி பாபு கூப்பிட்டா பதில் சொல்லுவியா? எனக்கு பயந்து தான் விஜய் சினிமா விட்டு ஓடிட்டாரு அப்படின்னு யோகி பாபு சொன்னா நீ பதில் சொல்லுவியா? உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? உன் தகுதி என்ன, அவர் தகுதி என்ன? நீ ரசிகர் மன்றம், விசில் அடிக்கிற ரசிகர் மன்றம் வச்சிருக்கிறவன் நீனு. இந்த நாட்டினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவரு. ஸ்டாலின் உனக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? இந்த தில்ல இந்த வீரத்தை நீ ஜெயலலிதா காட்டிருக்கியா? தலைவா படத்துக்கு தடை வந்த போது நீ கை கட்டி குப்பரை விழுகாத குறையா நீ மன்னிப்பு கேட்டியா? அன்னைக்கு நீ கேட்டியா? கொடநாடு எஸ்டேட்ல போய் காத்திருந்த உன் வரலாறு என்ன, உன்னுடைய கடந்த கால வரலாறு என்ன? உனக்கு தில்லு இருந்துச்சு அன்னைக்கு? அப்ப சர்வாதிகாரமாக உன்னை நடத்துகிறவர்களிடத்தில் கைகட்டி பண்ணுகிற விஜய் வந்து உன்னை ஜனநாயகமாக சமத்துவமாக நடத்துகிற ஒரு தலைவரை பார்த்து நீ சவால் விடுவியா? நீ நினைச்சிருந்தாருன்னா ஒரு 41 நெரிசல் மரணத்திற்கு அன்றைக்கு இரவோடு இரவாக தாவேகாவினுடைய முன்னணி தலைவர்கள் அத்தனை பேரையும் காவல்துறை வச்சு அவரால் வேட்டையாடி இருக்க முடியுமா முடியாதா? உள்ள வச்சு உன்னை எல்லாம் கும்பாங்குத்தா குத்தி இருக்க முடியும் காவல்துறையை வச்சு. உன்னை வந்து அவர் தண்டிக்க கூடாது. ஏதோ ஒரு விபத்து நடந்து விட்டது, ஒருத்தன் அரசியல்ல ஆர்வ கோளாரா ஒன்று பண்ணிட்டான்னு அவர் நீதித்துறை நடவடிக்கை எடுத்தாரே தவிர எந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை அவர் எடுக்கல. எதுவுமே உனக்கு எந்த தீங்கு செய்யாதவரை பார்த்து நீ தீய சக்தின்னு சொல்றீங்க. உன்னை விட தீய சக்தி யார் இருக்கா? உனக்கு தனி மனித ஒழுக்கம் இருக்கா? அவன் கூட அவன் பொண்டாட்டி இருக்கா? அவன் புள்ள இருக்கா? இருக்குங்க. உன் அப்பா இருக்கிறானா? உன் ஆத்தா இருக்கிறாளா? நான் கேட்கிறேன். உன் கூட யார் இருக்கா சொல்லு? உனக்கு குடும்பமே கிடையாது. எஸ்சிஎஸ்சி கூட இப்ப சொன்னாரு. எஸ்சிஎஸ்சியும் அவரும் சந்திக்கவே இல்லைங்க. சவால் விடுறாங்க. எஸ்சிஎஸ்சியும் விஜயும் சந்தித்து உரையாடுற மாதிரி ஒரு போட்டோ இப்ப சமீபத்திய போட்டோ காட்டுங்க. அப்படி இல்ல. அவரையே நீ வந்து ஒரு ஆளா தான் வச்சிருக்க. உனக்கு தனி மனித ஒழுக்கமும் கிடையாது, பொது ஒழுக்கமும் கிடையாது, உனக்கு அரசியல் அறிவும் கிடையாது. அரசியல் ரீதியாவே ஒரு அறியாமை இருங்க. அதான் சேத்தன பேசணும். நீ என்ன எதுல சிறந்தவன்? நீ குடும்ப தலைவனாவே இல்லை. நீ எப்படி இந்த நாட்டுக்கு தலைவனாவ? சிறந்த குடும்ப தலைவனாவே இல்லையே. உன் பொண்டாட்டியை சொல்ல சொல்லு, நீ யோக்கியன்னு சொல்ல சொல்லு, நாங்க உனக்கு ஓட்டு போறோம். உன் பிள்ளைய சொல்ல சொல்லு, நாங்க ஓட்டு போறோம். சிறந்த மனிதர் அவர் அப்படி சொல்ல சொல்லுவோம். அதெல்லாம் மறைக்கப்பட்ட பக்கங்கள் நிறைய இருக்கு. நீ எதுக்குமே நீ லாயக்கு இல்லை. நீ பாஜகவினுடைய கைகூலி நீனு. அதனால நீ திமுகவை வீழ்த்துவதற்கு எப்படியாவது சிறுபான்மை வாக்கு வங்கியை சிதறடிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு ஆளு நீனு. நீ பாஜகவின் அடியாளு விஜய். அதனாலதான் நீ திமுக பார்த்து கூவுற. நீ ஒரு ஆளே இல்லைன்னு திமுக வேலை செஞ்சு. என்டிடிவி கான்க்ளேவ்லேயே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் ஸ்பீச் தான் கொடுத்தாங்க. அவங்க வந்து டிபேட்க்கு வந்து பதில் கொடுக்கல. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட வந்து பத்திரிகையாளரிடம் உரையாடல் நிகழ்ந்துச்சு. அந்த மாதிரி கூட இவங்க பண்ணல. இல்ல பல முறை வந்து ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளருக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஆதாரம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அபத்தம். அது பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியது இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீ எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு இந்த சவாலை விடுற? நீ தொடங்கவே இல்லை அரசியல்ல. அவர் அரசியல்ல அவர் ஒரு மிகப்பெரிய வரலாற்றை சாதித்து விட்டவர். அவரோட நீ உன்னை ஒப்பிடவே கூடாது. உனக்கு அந்த அருகதையே கிடையாது. உனக்கு இன்னும் அரசியல் அடிப்படையே தெரியல. இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நீ எம்எல்ஏ கூட ஆக மாட்டேன். நான் சவால் விடுறேன். விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட லாயக்கு இல்லாதவர் என்பது இந்த தேர்தல் நிரூபிக்கும். நீ திரும்ப நடிக்க போற, அது மட்டும் உறுதி. எச் ராஜாவை சந்தித்த அந்த முதலமைச்சருடைய நடவடிக்கை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல அவரு ஏற்கனவே ஒரு திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் உடல்நலம் இல்லாமல் இருந்ததுனால அது பார்க்க போன இடத்துல எச் ராஜாவும் இங்கே தான் இருக்கிறாருனால எப்படி வந்து பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்று சொல்வதை போல பகைவனாக இருந்தாலும் ஒருத்தர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற போது அவரை வந்து பகையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாற்று கருத்து கொண்டவர் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னது மாதிரி ஒத்த கையும் ஒத்த காலு விலங்கலைங்கிறாங்க. பக்கவாதத்தில் இருக்காருங்கிறாங்க. பக்காவா வாதம் பண்ணுவார், இப்போ பக்கவாதத்தில் இருக்காருங்கிறாங்க. அதனால அவருடைய உடல்நலத்தை அவர் விசாரிப்பதன் மூலமாக ஸ்டாலின் ஒரு பண்பாளர் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதனால நீ எத்தனையோ சாபம் விட்ட. கலைஞர் கருணாநிதி சக்கர நாற்காலியில் இருக்கிறதுக்கு காரணமே நீ இப்போ வந்து கடவுள் மறுப்பை பேசிய சாவந்தான்னு சொன்னவர் தான் எச் ராஜா. அப்பயே பல பேர் கேட்டாங்க, ராமகோபாலன் ஏன் சக்கர நாற்காலியில் சுற்றுறாருன்னு கேட்டாங்க. இன்றைக்கு இருவருமே உயிரோடு இல்லை. பல பேருக்கு சாபம் விட்டவர், பல பேரை அவமானமாக பேசியவர், இழிவுபடுத்தியவர், தமிழ்நாட்டினுடைய மத கலவரங்களை தூண்டுவதற்கெல்லாம் வேலை பார்த்தவர் எச் ராஜா. உன்னை மாதிரி தீய சக்திகளை
தூய சக்தி சந்தித்திருக்கிறது. இதுதான் உண்மையான தூய சக்தி. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தொடங்கி பொது வாழ்க்கை வரைக்கும் மறைந்து இருக்கக்கூடிய, நான் என்ன சொன்னேன், கொரில்லா தாக்குதல் நடத்துறியா நான் கேட்கிறேன் விஜய. என்ன போர் போர் நடத்தக்கூடியவனா நீனு? எல்டிடி மாதிரி ஆயுத குழு நடத்துறியா நீ? ஜனநாயகத்துல ஒரு சாமானியனுக்கு ஒரு நம்பகத்தன்மை உருவாக்குவதற்கு சந்திக்க மறுக்கக்கூடிய ஒரு மேடாமினிக்கு தானே விஜய். இளைஞர்கள் மத்தியில திமுக வெறுப்பை உருவாக்கிட்டாரா இல்லையா? ஏங்க, அரசியல்ல முதல் கட்டமாக கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணா, இந்த சீசனுக்கு சில காய்ச்ச பரவும் பார்த்திருக்கீங்களா? மழை காலத்துல திடீர்னு வந்து வரும்போது அப்ப டாக்டர் சொல்லுவாங்க சீசனுங்க, ஒரு வைரல் ஃபீவருங்க, சரியாயிரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் மூலமாக அரசியல்ல ஒரு சின்ன வைரல் ஃபீவர் இருக்கு. அதுக்கான தடுப்பூசி போடப்பட்டிருக்கிறது. விரைவில் குணமடைந்துருவாங்க எல்லாரும். கொரோனா வந்தவொடனே உலகம் அழியல, பல பேர் பொழைச்சிக்கிட்டான்ல, சில பேர் மூச்சு. அது மாதிரி தாவேகா பின்னால சில தற்குறிகள், தருதலைகள், அரசியல் அறிவற்றவர்கள், அறியாமை மிக்க ஒரு கூட்டம் போயிருக்குங்கிறது உண்மை. ஆனால் அவர்கள் குணமடைந்து திரும்புவார்கள். தமிழ்நாட்டினுடைய உண்மையான அரசியல் எது என்று அவருக்காக வாதாடினவன் பல பேர், என் கூட டிவி டிபேட்ல சண்டை ஓட்டினவன் பல பேர் இன்னைக்கு அவர்களை அம்பலப்படுத்துகிற இடத்துல இருக்கான்னா, நிச்சயமாக எல்லாருமே அறிவற்றவர்கள் கிடையாது. 6வது அறிவு வேலை செய்யும் போது அவன் தாவேகா விட்டு வெளியே வந்துருவான். இப்ப வேலை செய்யாதவன் கொஞ்சம் பேர் அங்கே இருக்கு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.